என்றால் லட்சுமியை தேடி ஓடுவார்கள். ஆனால் நீங்கள் எல்லோரும் படித்துக் கொண்டிருப்பது டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி என்கின்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு! அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி விஜய் டிவியில நீயா நானா, அதுல முதல்ல ஆட் வந்தது உங்களுடைய கல்லூரி பெயர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்லூரி, தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த கல்லூரி. அடுத்த உலகத்தை யார் இயக்குவார்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியா தலைமையேற்றுக் கொண்டிருப்பதை நாம் எல்லோரும் அனைவரும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா உலகத்திற்கு தலைமை தாங்கும் போது இந்தியாவுக்கு யார் தலைமை தாங்குவது? நிச்சயமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கல்லூரியில் படித்த மாணவ செல்வங்கள் இந்தியாவிற்கு தலைமை தாங்குவார்கள் என்று உங்களை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த நாட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்னு கேட்டா எல்லா மூங்கிலும் எடுத்து என்ன பண்ண முடியாது, புல்லாங்குழல் செய்ய முடியாது. ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் தான் என்று தோன்றுகிறது. ஏனெனில் உங்களுடைய படைப்பு நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளிகள் மிகுந்த, தரம் வாய்ந்த எழுத்தாளர்கள் மிகுந்த, அற்புதமான அறிஞர்கள் நிறைந்த மேடையில் நிற்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் தேர்தலுக்கும் மிகச்சிறப்பாக என்னை வரவேற்ற துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அதை போல புட முதன்மையர் டாக்டர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து அன்புடன் உபசரித்து ஒரு சிறந்த அறிமுகங்களை நிகழ்த்திய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர், 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நண்பராக இருந்து ஏற்கனவே நம்முடைய சங்க இலக்கிய அமைப்பின் சார்பில் 2 நிகழ்ச்சிகளை நாங்கள் இணைவதை நடத்தினோம். அதிலிருந்து ஒரு சிறந்த நண்பராக இருந்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கல்லூரியின் பேராசிரியர் சேமலா சந்தா அம்மா அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை என்னை வரவேற்று காலையிலிருந்து நிறைய எனக்காக மெனக்கெட்டிருக்காங்க டாக்டர் மணிகண்டன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைக்கக்கூடிய தமிழ் உறவு சார்ந்த பேராசிரியர் மக்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறப்பாக. சீனாவில் பாண்டியன் அப்படிங்கிற சொல்லுக்கு பேர் வந்தேரி அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கோயில்களை கட்டியது பாண்டிய மன்னன் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி பாண்டியனால் தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த வரவேற்புரை நிகழ்த்திய பாண்டி செல்வம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் ஒருங்கிணைத்திருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உலகம் ரொம்ப போட்டி மிகுந்தது, அதை மாற்றுக்கிறதே இல்லையா? நிறைய பிற துறை மாணவர்கள் எல்லாரும் கலந்துருக்கீங்க. நாம ஏன் தமிழ்ல ஒன்றாக இருக்க வேண்டும்? ஏனெனில் தமிழ் நம்முடைய பண்பாடு, நமது அடையாளம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க, ஆங்கிலத்தில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யுனெஸ்கோவே அறிவிச்சிருக்கு, ஒரு மாணவன் தன்னுடைய தாய்மொழியில் படிக்கும் பொழுது நிறைய கற்றுக்கொள்கிறார்கள். புதிதாக சிந்திக்கிற ஆற்றல் தாய்மொழியில் படிக்கும் போது அதிகரித்திருக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில கூட அந்த தாய்மொழியில் படிப்பதற்கும் மருத்துவம், இன்ஜினியரிங் உள்ள பாடத்திட்டங்களை அந்த தாய்மொழியில் உருவாக்க வேண்டும் என்று பயங்கர முனைப்போடு இந்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உலகமே பார்த்துட்டு நம்ம எல்லாரும் எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உலகத்துல சில இடங்களை யாராலும் எதுவும் செய்திட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க எல்லாருமே மோஸ்ட் பிரில்லியன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை சொல்லலாம். கிரேக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்
விஞ்ஞானிகளாக மிகச்சிறந்த அறிவு பாரம்பரியத்திற்கு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இந்த பாரம்பரியத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை சொந்தக்காரர்கள் நத்திங் பீப்புள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பேர் இருக்கு. அப்படி தமிழ் மொழிக்கு பேர் பக்தி மொழிக்கு பேர், இங்கிலீஷ்க்கு மிஷனரி லாங்குவேஜ் இயந்திர மொழி அப்படின்னு சொல்றாங்க, லத்தீன் மொழிக்கு பேர் காதல் மொழின்னு சொல்றாங்க. அப்படி லத்தீன் ஒரு காலத்துல உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அதற்கு அடுத்தது ஒரு பெரிய மிகப்பெரிய இனம் அப்படின்னா யூதர்கள் சொல்றாங்க. நாடே இல்லாத ஒரு இனம் இன்னைக்கு உலகத்தையே திருப்பி வைத்துட்டு இருக்கு, இஸ்ரேல். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உலகத்துடைய மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடு ரஷ்யா. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கான போர் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பரபரப்பான சூழல். நம்முடைய ஈரோட்டில் இருந்த ஒரு பெண் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாங்க, கமலா ஹாரிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப போன வாரம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம், வானத்துல இருந்து ஸ்பேஸ்ல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் எப்படி பாதுகாப்பா வருவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படி நொடிக்கு நொடி பரபரப்பாயிட்டு ட்ரம்ப் எப்ப பேசினாலும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. தப்பு கீழே இறங்கிடுமோ, பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு நம்மளுடைய கல்லூரியில் இருந்து வெளிவந்திருக்கிறது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான விஷயம் இந்த படைப்பு. சார் பழனிசாமி சார் சொன்னாங்க இல்லையா, இந்த படைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு குழந்தையை பிரசவிப்பதை போல அப்படின்னு. அது கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது இல்லை. நீங்க நிறைய கவிஞர்கள் இருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப யாரெல்லாம் இந்த படைப்பு எழுதுறீங்களோ, யாருடைய கவிதையெல்லாம் இந்த நூல்ல இருக்கோ, அவர்களெல்லாம் நீங்க நினைச்சுக்கோங்க, நாம் ஒரு பிரம்மா அப்படின்னு நினைச்சுக்கோங்க, நாம தான் இறைவன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கடகாசன் சொல்வார் இல்லையா, படைப்பதால் நான் இறைவன் அப்படின்னு சொல்வார் இல்லையா. நான் உங்களை படைக்க முடியும் என்றால் நான் தான் இறைவன் என்று கர்வத்தோடு சொல்லக்கூடியவர். எப்பொழுதுமே சரக்கு கவிஞர்கள் நீங்க தான் விடலாம், நாங்கெல்லாம் யார் தெரியுமா, நாங்கெல்லாம் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். சார் இல்ல சார், நாங்க வேற மேஜர், எங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் அப்படின்னு நினைக்காது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த கவிதை வார்த்தைகள் அப்படிங்கிறது வேற சாதாரணமா இருக்கலாம். ஆனா இந்த படைப்பு தான், நீங்க யோசிக்கிற அந்த மொழி தான் உலகத்துடைய மாபெரும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளுக்கு அடிநாதமாக இருந்திருக்கிறது. இது இதோட இன்னும் போறதில்லை. இந்த கவிதை யாரெல்லாம் கவிதையோ சிறுகதையோ நாடகமோ இந்த மாதிரியான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொள்ளக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் தான் வருங்காலத்தில் அவர்கள் துறை சார்ந்த ஒருவேளை அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். நீங்க அவங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்க கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல கவிதை எழுதியிருப்பாங்க, ஒரு நாடகம் படிச்சிருப்பாங்க, இல்ல புதுசா ஏதாவது யோசிச்சிருப்பாங்க. அவர்கள் தான் பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. நீங்க பெரிய பொருளாதார நிபுணர்களை பார்க்கலாம், அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படிப்பாளிகளாக இருப்பாங்க, நிறைய படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்க படைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அப்ப யார் ஒருவர் கவிதை சிறுகதை சார்ந்த படைப்பிலக்கியம், நிறைய கவிதை மட்டும் சொல்லுது, படைப்பிலக்கியம் சார்ந்த பயிற்சிகள்ல யாரெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தாங்கள் துறை சார்ந்த கணிதமா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், அதுல மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் படைப்பிலக்கியவாதியாக இருக்க வேண்டும். என்ன சார் படைப்பிலக்கியம்? புதிதாக ஒன்றை சிந்திப்பது, சிந்தற்கு ஒன்றை எழுதுவது. நிறைய பேர் நம்ம யோசிப்போம், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, செயல்படுத்த மாட்டோம் இல்லையா. நம்ம நினைப்பதற்கும் நிறைவேற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த ரெண்டையும் எதை செய்ய முடியும்னா படைப்பிலக்கியங்களை கொண்டு வர முடியும். நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு சிறு கதை எழுதும் போது உங்களை ஒரு நாட்டுடைய ராஜாவா உருவாக்க முடியும், ஒரு ராணியாக உருவாக்கி கொள்ள முடியும். ஆமா தானே, உண்மைதானே? அந்த படைப்புல நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. அப்ப உங்களால் உங்களை ஒரு நாட்டினுடைய அரசியாகவோ பேரரசியாகவோ உருவாக்குவதற்கு எது வாய்ப்பு தருகிறது? படைப்பிலக்கியம் வாய்ப்பு தருகிறது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய கடல்ல, இப்ப கவிதை எழுது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஒரு மிகப்பெரிய கடல்ல ஒரே ஒரு குட்டி தூண்டில அப்படி போட்டு அந்த முதல் வரிக்காக காத்துட்டு யாருக்கு தெரியுமா இருக்கும் இல்லையா. அந்த முதல் வரி மேடம் சொல்றாங்க, நம்ம கவிதை எழுதி கொடுக்கணும் புத்தகத்துக்காக அப்படின்னு நீங்க பேரா
பார்த்திருப்பீங்க. எடுத்த நம்மளுக்கு கவிதை வந்திருக்காரு. அந்த முதல் வரிகள் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த முதல் வரிகள் முக்கியமானது. அந்த வரிகள் எப்படி சொன்ன, ஒரு பெரும் கடல்ல, ஒரு இந்து மகா சமுத்திரத்துல, ஒரு சின்ன படகுல நீங்க மட்டும் தனியா நைட் 12 மணிக்கு ஒரு ஆளான ஒரு நிலவோட ஒரே ஒரு தூக்கில போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய சுறாவை பிடிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பீங்களோ, அதை போல என்ன பண்ணிருப்பீங்க? அந்த முதல் வரியை யோசிப்பதற்கு காத்துக் கொண்டிருப்பீர்கள் இல்லையா? அதை எழுதி முடிச்சோட மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது தெரியுமா? உண்மையிலேயே பேராபுரிகள் எல்லாருக்கும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? யாருமே எழுதாத அந்த வரியை நம்ம எழுத மாட்டோமா? ஒண்ணுமே நமக்கு இந்த வரியை அது கூட எவ்வளவு மகத்துவம் இருக்குல்ல, யோசிப்போம்ல. யாருமே எழுதாத ஒரு வரியை நம்ம எழுத மாட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பேராவும் தலை முடிகிறது. ஒவ்வொரு கவிஞருமே யாருமே இல்லாத புது வார்த்தை கண்டுபிடிச்ச மாட்டோமா அப்படின்னு நம்ம இருக்கோம், யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த கம்பன் சொல்லுவாங்க, அவர் எழுதிய கம்பராமாயணத்துல 10,000 பாடல்கள் இருந்தது இல்லையா? அதோட வார்த்தைக்கு தீவிரம் அடிக்கணும் வரிசையா, என்ன இந்த எங்கேயா சேர்த்துக்கோமே அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? நம்ம கலைஞர் கருணாநிதி தெரியும், தமிழ்நாட்டுல தொடர்ந்து அரசியல் அதிகார மையமாக இருந்தவர், இந்திய அரசியலை கூட தீர்மானிக்கும் நபராக இருந்தவர். அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறீங்க 85 வயசுல கூட அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்ன ஒரே விஷயம், நான் ஒரு படைப்பிலக்கியவாதி. எப்படி ஒரு கட்சி உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாருமே அது சார்ந்த அட்வான்ஸான ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பக்கம் அரசுங்கிறது ஒரு மிகப்பெரிய இயந்திரம். இந்த ரெண்டையும் சமாளிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அப்படி அதை எப்படி ஈடுகட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், நான் தினந்தோறும் படிப்பேன், தினந்தோறும் எழுதுவேன். உலகத்திலேயே முரசொலியில் அவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிற கட்டுரை தான் உலகத்தில் ஒரு தனிநபரால் எழுதப்பட்ட நீண்ட கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த உலகத்துல பெரிய அளவுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பின்னாடி இருக்க ஒரே அழகான விஷயம் என்னது? படைப்பிலக்கியம். அவர்கள் சாதிப்பதற்கும் புதிதாக சிந்திப்பதற்கும் அல்லது அவங்களுக்கு ஒரு சோகம், ஒரு கஷ்டம், அல்லது அவர்களுடைய சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? அதை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு நாவல் தேவைப்படுறதுதான், ஒரு படிக்க ஒரு ரிலாக்ஸ் ஆகிறாங்க இல்லையா? அப்படி ஒரு மிகப்பெரிய படைப்பை நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்களாம் எழுதிருக்கீங்க. உங்களுடைய இந்த புத்தகம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதில் எழுதிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இந்த படைப்பதற்கு படைப்புல நான் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க, இந்திய அரசு மேடைக்கு மேல வீதி வீதியா கட்டிட்டு இருக்கு. என்னது? மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா. சீனா பாருங்க போயிட்டு இருக்கு ஒரு சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? நிறைய நிதி கொடுக்குறோம், செய்யுங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அடிப்படை ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். இது அதெல்லாம் கூட இதெல்லாம் கூடாது. ஏன் இப்ப கூட அமெரிக்கா இந்திய பிரதமர் போயிட்டு கூட 3 நவீன விமானங்களை வந்து வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டுவதா சொல்றாங்க. அப்போ உங்களை மாதிரியான மாணவ செல்வங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால் அது நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் இல்லையா? நாட்டினுடைய வலிமையும் அதிகரிக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற படைப்புகளை எங்க இருக்கு? அரசியல் 2 பேர் சொல்றாங்க, சார் சும்மா கதறாதீங்க சார், கவிதை எழுதுனா எப்படி சார் வந்து விமானத்தில் படிக்க முடியுமா? அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, எங்க ஊர் பக்கத்தில் திருச்சிராப்பள்ளியில் நேஷனல் காலேஜ் அப்படின்னு ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் படித்தவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். அவர் படிக்கும் பொழுது ராக்கெட் சயின்ஸ் பற்றி, ராமாயணத்துல அம்பு விடுதலை பற்றி அவருடைய தமிழ் ஆசிரியர் வகுப்புல சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அப்துல் கலாம் அவர்கள் தான் பின்னாடி உலகமே திரும்பி பார்த்து வைத்த மிகப்பெரிய போக்கரான அணுகுண்டு சோதனை நிகழ்த்தினார். அப்ப நம்ம கவிதைக்கும் நிச்சயமா பிற்கால கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. எனவே மாணவ செல்வங்கள் நீங்க நிறைய என்ன பண்ணணும்? கவிதைகள் எழுதணும். அது மொழிக்காக உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக. அதனால நீங்க எழுது எல்லாத்துக்குமே தெரியும். முதல் வரி போட்டதுக்கு அப்புறம் 2வது வரி என்ன யோசிப்பீங்க, 2வது வரிக்கு அப்புறம் 3வது வரி என்ன யோசிப்பீங்க, 4வது வரி யோசிப்பீங்க. அப்ப சொந்தமாக யோசிக்க என்ன தோணுது? புதுசா யோசிப்பீங்க. புது வார்த்தைகளை போடலாமா, புது ஓமைகளை பயன்படுத்தலாமா, புதுசா ஏதாவது ஒரு கற்பனை பயன்படுத்த முடியுமா? ஒரு கவிஞர் சொல்றான், புலி உங்களை வந்து தாக்குது அப்படின்னு நீங்க வருத்தப்படாதீங்க. நல்ல வேலை கடவுள் புலியை இறக்கை இல்லாம படைத்தானே, அது சந்தோஷப்படுங்க. யோசிச்சு பாருங்க, புலிக்கு இறக்கிறது என்ன ஆகும்? எவ்வளவு கஷ்டம் இல்லையா? ஆனா நீங்க எழுதுற படைப்பு என்ன பண்ண முடியும்? புலிக்கு இறக்க வைக்கலாம், புலி டான்ஸ் ஆட வைக்கலாம்,
எது வேணா வர்ணிக்க முடியும் இல்லையா? அப்படி படைப்பு இலக்கியம் என்பது, கவிதை என்பது, சிறுகதை என்பது, நாவல் என்பது ஒரு மிகப்பெரிய வரம். அது எல்லாத்துக்கும் ஆய்க்காது. யாரெல்லாம் இந்த படைப்பில் இந்த நூலில் கவிதை எழுதுகிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. ஏன்னா எழுதிட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்கோம், கொடுக்கலாமா யோசிப்போம், அது நிறைய மேடம் டைம் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி யாருக்கெல்லாம் வாய்ப்பில்லையோ அவர்கள் அடுத்த தொகுப்பில் அடுத்த வருடம் நீங்கள் எல்லோரும் புத்தகம் வெளியிட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அன்புக்குரிய மாணவ சங்கங்களை, நான் பெரம்பலூர்ல தான் இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரிமோட்டான ஒரு ஏரியா இல்லையா? அங்க இருந்துட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன அமைப்பு சங்க இலக்கிய ஆய்வு கட்டணம் எங்களோட அமைப்பை ஆரம்பிச்சு ஸ்காட்லாந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க நாங்க ஒரு தமிழ் பள்ளி நடத்திக்கிறோம். சரிங்களா? நீங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? யூடியூப் எவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? அந்த யூடியூப்ல நான் ஒரு ரிசர்ச் பேனல் மெம்பர். சரிங்களா? நான் படிச்சது தமிழ். நான் இப்படி யூடியூப்ல ரிசர்ச் பேனல் மெம்பரா இருக்கேன். இரண்டாவது விஷயம், தமிழ் ஏறக்குறைய 8000 பேராசிரியர்களுடைய தொடர்பு இருக்கு. ஏறக்குறைய 8000. இப்ப நம்ம கல்லூரியில் நாங்கள் இதோட ஒரு 50 அல்லது 51வது புரிந்துணர்வு ஒப்பந்தமாக இருக்கு. ஒரு 50 கல்லூரியோட பல்கலைக்கழகத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோம். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், நான் எப்படி இந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட முடியும்? அடுத்த விஷயம், இதுவரை உங்களை போன்ற மாணவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு குறைஞ்சபட்சம் சங்க இலக்கிய ஆய்வு நிறுவனத்துடைய பெயர்ல ஒரு 20,000 சான்றிதழ் கொடுத்துருக்கு, சர்டிபிகேட். இது அடுத்த விஷயம். நீங்க நெட்ல போயிட்டு சங்க இலக்கியம் ஆய்வு தட்டினா போதும், விக்கிபீடியா இருந்து விகாஸ்பீடியா இருந்து எல்லாத்தையும் பேர் சொல்லுங்க. இது அடுத்த விஷயம். இது எல்லாத்தையும் எது சொல்றேன்னா, தன்னம்பிக்கை எங்க இருந்து எடுத்துக்கொள்ளுது இல்லைங்களா? அப்ப பெரம்பலூர்ல இருந்து ஒரு சாதாரண ஊர்ல இருந்து இன்னைக்கு உலகத்துடைய எல்லா நாடுகளிலும் சங்க இலக்கிய ஆய்வுகளுடைய கிளை வைத்திருக்கோம். மலேசியா, சிங்கப்பூர், கனடா, எல்லா நாட்டிலையும் நாங்கள் கிளை வச்சிருக்கோம். லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு வானொலி நிகழ்ச்சி, அதோட இணைந்த நிகழ்ச்சி நடத்திருக்கோம். சர்வதேச அளவில் நிறைய போட்டிகள் நடத்திருக்கோம். எங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஐபிசி, பிபிசி எல்லாம் வந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு சாதாரண உங்களுக்கு பேரே தெரியாத ஒரு ஊர்ல இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் போக முடியும் என்றால் நீங்களே என்னையோட சொல்லுங்க. நம்முடைய தமிழ் ஒரு அழகான பழமொழி, தமிழும் தமிழ் அறிவுடைய. அப்ப என்னை போன்ற ஊர்ல இருந்து வரக்கூடியவரை தாண்டி நீங்க இன்னைக்கு ஸ்மார்ட் போன் எவ்வளவு நல்லா பயன்படுத்துறீங்க, எவ்வளவு ஈஸியா ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க முயற்சி செய்கிறீர்கள் என்றால் இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை உங்களால் படைக்க முடியும். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா யார் எடுத்துக்கலாம்? எங்க நீங்க எடுத்துக்கலாம். நான் வேற யாரும் உதாரணம் காட்ட விரும்பல. சரிங்களா? அப்போ சார் பெரம்பலூர்ல இருந்து ஒருத்தர் வந்து நீங்க நான் யோசிக்கலாம், பெரம்பலூர்ல சார் என்ன சொல்றாரு, நீங்க எங்க சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்க மேடத்துல சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. சரிங்களா? அவன் பெரம்பலூர்ல இருந்து ஒரு சாதிக்கும் போது அவன் ஏன் சாதிக்க முடியாது? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். ஒரு துணி துவைக்கிறவர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, கழுதை எண்ணெயிலையும் ஓட்டிட்டு போவாரு. அதை ஓட்டிட்டு போயிட்டு துணி துவைக்கிற இடத்துல துணி துவைச்சிட்டு வருவார். ஒரு கல் கிடைக்கிற அவர்கிட்ட. அந்த கல் எடுத்து என்ன பண்றாரு, பார்க்கறாரு, அவர் ரொம்ப பிடிமான. உடனே என்ன பண்ணாரு, கழுதைக்கு காதல ஒரு ஓட்டை போட்டு அந்த கல்லை மாட்டி விட்டார். தினந்தோறும் அதே விளைவு என்னதான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் நடைக்கடை வியாபாரி அந்த கல்லை பார்த்தாரு. அவருக்கு அந்த கல் என்னன்னு தெரியுது. கேட்கிறாரு, இந்த கல்லை என்ன கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கிறாரு. சும்மா தான் அந்த கல்லையோட காது மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் போது அந்த வியாபாரி சொல்றாரு, ஆமா சும்மா தான் இருக்கு, கொடுத்துருங்க. எவ்வளவு கேட்கிறப்பா அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, 5 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்றாரு. அந்த கழுதை வியாபாரி 5 ரூபாய் சொன்ன உடனே அந்த என்ன பண்றாரு, எனக்கு 2 ரூபாய்க்கு கூட அப்படின்னு கேட்கிறாரு. இவரு முடியாது, நீங்க 5 ரூபாய் கொடுத்தா கூட இவரு தர முடியாது அப்படின்றாரு. சரின்ட்டு போயிடுறாரு. இதை பக்கத்து நகைக்கடைக்காரன் பார்க்கலாம், என்னடா எதுக்குமே இறங்கி கீழே வர மாட்டான், இவன் போய் ஏன் அந்த துணித்தவர்கிட்ட பேசுறான் அப்படின்னு பார்த்தா அவருக்கும் அந்த கழுதையோடைய காலை பார்க்க புரிஞ்சிருச்சு. பார்த்துட்டு கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. அவர் என்ன கேட்டாரு சொல்றாரு. சொன்ன உடனே சரி நான் உனக்கு 10 ரூபாய்க்கு தரேன், இந்த கல்லை கொடுத்தவனுக்கு பயங்கர சந்தோஷம் ஆகும். என்ன கேட்டது எவ்வளவு, 5 ரூபாய், ஆனா கிடைச்சது எவ்வளவு, 10 ரூபாய். சந்தோஷமா கொடுத்துட்டு மகிழ்ச்சியா போறாரு. இதை பார்த்து
முதல் கணக்காரன் வந்து சிரிச்சுட்டே வரான். கேட்கணும், இந்த துணித்த வைக்கிறது ஒன்றும் புரியவே இல்லை. என்ன சிரிச்சுட்டே வரான் அப்படின்னு புரியல. அவன் புரியாத போது கேட்கிறான், ஏன் சிரிக்கிறீங்க? அதே முட்டாளே, அந்த கழுதையோட காலில் மாட்டிருந்தது சாதாரண கல்ல, ஒரு மிகப்பெரிய வைரக்கல். அந்த கல்லை கேவலம் 10 ரூபாய்க்கு போய் கொடுத்துட்டியே, அதை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படின்னு அந்த நடுகளை கதை சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த துணித்த வைக்கிறது சிரிக்கிறார். அந்த நகைக்கடைக்காரர்களுக்கு புரியல, ஏன் சிரிக்கிறாரு? இந்த கல்லு என்ன கல்லு எனக்கு தெரியாது, எனக்கு 10 ரூபாய் பெருசு, ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல் உனக்கு தெரிஞ்சு கேவலம் 5 ரூபாய்க்கு வந்து நீ ஆசைப்பட்டு இந்த கல்லை விட்டு நீ நினைக்கும் போது அதை நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு சொன்னார். அங்குரிய மாணவ செல்வங்களே, உண்மையில இருப்பது கல்வி என்கிற மிகப்பெரிய வைரம் இல்லையா? கல்வி என்கிறது ஒரு மிகப்பெரிய வைரம். இந்த வைரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறதுதான் ரொம்ப சவாலான விஷயம் இல்லையா? இன்னைக்கு கூகுள் தெரியணும், கூகுள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா உலகமே இருண்டு போயிடும் இல்லையா? அதோட சிஇஓவா யார் இருக்கா? தமிழ்நாட்டை சேர்ந்த அது பேரே பிச்சை இருக்கு, எல்லாம் மாற்ற முடியாது. இதோட ஒரு வேலை சல்மான் கான் அந்த மாதிரி நம்ம வேற மாநிலத்துக்காரன்னு சொல்லிருக்கோம். பிச்சைங்கிறத அது தமிழ்நாடு மாற்றுகிறதே இல்லை இல்லையா? அந்த சுந்தர பிச்சை வருஷத்துக்கு ஒரு 3 வருஷம் சர்ச் பண்ணி பார்த்தோம், 1800 ரூபாய் சம்பளம் தராங்க மாசம், 1800 கோடி சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு கூகுள் நிறுவனத்துடைய சிஇஓ ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த நபர்கள் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காங்க. பெப்சி கம்பெனி உங்களுக்கு தெரியும், 200 நாடுகளுக்கு மேல அந்த கிளை இருக்கிறதா சொல்றாங்க. பெப்சி, கொக்கோ கோலா, செவன் எல்லாமே அவங்க பிராண்ட் தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லையா? இதனுடைய சிஇஓ யாருன்னா இந்திரா நூயின்னு ஒரு பெண் இருக்காங்க, இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து தெருவோரத்தில் இட்லி கடை போட்டுருக்காங்க. அந்த கடையில தினந்தோறும் வழிபோக்கர்கள் சாப்பிடுவாங்க. அந்த குடும்பத்துல இருந்து எம்பிஏ படிச்சுட்டு அந்த பொறுப்புக்கு போய் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பெண்மணிகள் அதிகம் சம்பாதிக்கிற ஒரு பெண்ணா அந்த பெண் அடையாளப்படுத்தப்பட்டார். அப்படி தமிழ்நாட்டை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த உங்களை போன்ற இளைஞர்களும் பெண்களும் உலகத்துடைய பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய பொறுப்புகளையும் ஆபத்தான பல்வேறு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களால் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும். அதுக்கு எங்கிருந்து தொடங்கணும் அப்படின்னு பார்த்தா மாற்றம் உங்களிடத்து தான் தொடங்க வேண்டும். அது எங்கிருந்து தொடங்குறது? இது போன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல கிராமத்துல அண்டா சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீட்டுல அண்டா இருக்கு இல்லையா? அந்த அண்டாவுக்கு ஒரு ஆசை என்னது? மழை பெய்யும் போது ஃபுல்லா தண்ணி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. சரிங்களா? அப்ப என்ன பண்ணுறது? அந்த அண்டா கடவுளை கேட்குது, கடவுளே எப்படியாவது தண்ணி ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு. கடவுளுடைய என்ன பண்றது? அந்த அண்டாவுக்கு ஆசைப்பட்டு இரவு முழுவதும் மழை பெய்யும். ஆனா என்ன இல்லை, அந்த அண்டாவுக்கு தண்ணியே இல்லை. ஏன்? அடுத்த நாள்ல பார்த்தா அந்த அண்டா என்ன பண்ணுது? குப்புற இருக்கு. குப்புற போட்டிருக்கக்கூடிய அண்டாவை கடவுளால என்ன பண்ண முடியாது, நிரப்ப முடியாது. வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பை தவறிவிட்டவர்களால் எப்பொழுதும் ஜெயிக்க முடியாது. அப்ப வாய்ப்பு சிறியதாக பெரியதாக என்று யோசிக்காமல் இந்த கவிதை தொகுப்புடைய கவிதைகள் இடம்பெற்றது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? அப்ப வாய்ப்புகளை நாம் அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பில்கேட்ஸ் சொல்ற, நான் சொன்னா நம்ப மாட்டேங்க, பில்கேட்ஸ் சொல்ற, நீங்கள் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அதுல உங்களுடைய முழு முயற்சியை பயன்படுத்தி தோல்வி அடையலாம், பிரச்சனை கிடையாது. அந்த தோல்வி நிறைய வரும், அது வந்தாதான் இயல்பும் கூட. அப்படி என்ன தோல்விலாம் வருதோ உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு யார் சொல்றாங்க? பில்கேட்ஸ் சொல்ற. சரிங்களா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீர்வை நோக்கி ஓடாம நம்மளுடைய மாற்றம் நம் மனசுல ஏற்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, தமிழ் இலக்கியம் அல்லது தமிழ் மொழி உங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, தமிழ் மொழி என்னத்தை கற்றுக் கொடுக்கும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? நம்மள்ட்ட ஒரு மிகச்சிறந்த புத்தகம் இருக்கு, வடமொழி 400. அதை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா யாரும் என்ன பண்றது? படிக்கிறது இல்லை. சமீபத்தில் உலகமே அந்த வார்த்தையை திரும்பி பார்த்துச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். போச்சு மருந்து கொரோனாவில் பணக்காரங்க ஆக்சிடென்ட் குடிக்க ஓடினாங்க. கொடுத்தா போதும்.
எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? இன்னும் 20 ஆண்டுகள்ல உலகம் என்ன மிகப்பெரிய நோய் சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இரைப்பை நோயை சந்திக்கும்னு சொல்றாங்க. இரைப்பை நோய், புற்றுநோய் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னும் 20 ஆண்டுகள்ல நமக்கு இரைப்பை நோய் பெருசா வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு குழம்பு இருக்கு, நொறுங்க தின்றால் 100 வயது பெண் கொஞ்சம் பாருங்க. நம்மகிட்ட எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ரெமடி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம முன்னோர்கள் எங்க எடுத்துட்டாங்க? இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். அதுதான் கேள்வி. இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்றது? இயற்கையை நம்மளால ஜெயிக்க முடியுமா? சுனாமி வந்துச்சுன்னா ஜெயிக்க முடியுச்சா? ஒரு மிகப்பெரிய புயல் வந்துச்சு இல்லையா? இந்த புயல் நம்மளால நிறுத்த முடியுமா? சுமந்திரங்களை போட்டு நிறுத்த முடியுமா? இவன் பார்க்க அமெரிக்கா எவ்வளவு பெரிய வல்லமை மிக்க நாடு. ஆமால ஒரு பொருளாதார விஞ்ஞானி சொல்றாரு, பூமி பந்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியாக அதிக அதிகாரம் அடைந்த மனிதர் யாருன்னா, யார் ஒரு அமெரிக்கா அதிபராக வருவாரோ அவர் தான் பவர்ஃபுல் மேன். அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டுக்கு போறாருன்னா 1000 கோடி ரூபாய் செலவாம். அவர் ஃபிளைட் போகுமா, பின்னாடி 2 ஃபிளைட், 3வது ஃபிளைட் சேட்டலைட் முழுசும் நாட்டுக்கு போயிடும், முன்னாடி FBI போயிடுவாங்க, அவங்க 2 போர் கப்பல் போயிடும். இவ்வளவு அந்த நாடு யார் கொண்டு வந்துருச்சு? அமெரிக்க ராணுவம் கொண்டு வந்துருக்கும். அவ்வளவு பெரிய நாடு. ஒரு காட்டு தீ வந்துச்சு, என்ன ஆயிடுச்சு? அமெரிக்கா நிறுத்த முடிஞ்சா? அப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்வது எப்படி என்பதை தமிழ் சமூகம் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இல்லையா? இதெல்லாம் எங்க படிக்க முடியும்? நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல படிக்கலாம், நம்மளுடைய காப்பியங்கள்ல படிக்கலாம், நீதி இலக்கியங்களை படிக்கலாம், சிற்று இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்களை படிக்கலாம். அப்ப இலக்கியம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? நாம் சோர்ந்து போகும் பொழுது, இல்லப்பா சோர்ந்து போகாத, உன்னுடைய வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டம் இருக்கிறது, நீ நிச்சயமாக உன்னுடைய முயற்சி செஞ்சா முயற்சி திருவினையாகும், தெய்வத்தால் ஆகாதவனும் முயற்சிகள் மெய்வெடுத்த கூடி தரும். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. கடவுளே முடியாது 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 முடியாது. நம்மளுடைய அஜித் சொல்வார் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானா செலுத்துங்கிற மாதிரி, நீ சனி பகவான் ஒரு பக்கம் தாக்கலாம், ராகு கேது ஒரு பக்கம் தாக்கலாம், எல்லாரும் கைவிட்டாலும் கூட நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்ப வாழ்க்கை தமிழ் எது கற்றுக் கொடுக்கிறது? சக மனிதரை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது இல்லையா? நெல்லும் உயிர் அப்படின்னு சொல்லி இல்லையா? நம்ம வல்லலார் வாடிய பெயரை கேட்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சிந்தனை இல்லையா? நீங்க யோசிக்கலாம், சார் உலகமயமாக்கலை பற்றி பேசிட்டு இருக்கும் போது வாடிய பெயரை எப்படி சார் பார்க்க முடியும் இல்லையா? 2 புறப்படாத விஷயம் தானே. அப்ப நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் இயற்கையிடமிருந்து கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், இயற்கையை நேசித்திருக்கிறார்கள். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், இந்தியா முன்னேறி கொண்டே இருக்கிறது, வளர்ந்த நாடு ரொம்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா ஒரு காலத்துல தமிழ்நாட்டை நோக்கி எல்லா நாடுகளும் வந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்முடைய பட்டினப்பாவை அப்படிங்கிற நோட்ல பாத்தீங்கன்னா பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு வாங்க. கிரேக்க நாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டு விடகிற்காக கப்பல் கப்பலா வந்து தங்கத்தை கொடுத்து விட்டு இங்கிருந்து விடகு எடுத்து போயிடுவாங்க. தமிழ்நாட்டிலிருந்து விடையிலிருந்து மணிகள், முத்துக்கள், சரிங்களா, தீப்பெட்டி சைஸ்ல நம்முடைய ட்ரெஸ் இதெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டு மக்கள் விரும்பி வாங்கியிருக்காங்க. அப்ப வட இந்தியாவுக்கு என்ன இருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மலர் இருக்காங்க இல்லையா, வணிகர்கள் எல்லாம் சொல்றாங்க, இப்ப தமிழ்நாட்டில் எவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க, நீங்களும் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டை நோக்கி உலகம் வந்தது. அதுக்கு நிறைய சான்றுகள் எங்க இருக்கு? நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. ஒரு நாய் சொல்றா, இன்று புறந்தர்கள் எந்தனை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்மடை நன்றுதல் வேந்தருக்கு கடனே அப்படின்னு ஒன்று சொல்றா. யாருக்கு என்னென்ன கடமை? இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, யாருக்கு என்ன கடமை அப்படின்னு தெரியுது. நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய விஷயம் கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கும், அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆனா நம்மளுடைய தமிழ் மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? நம்முடைய குடும்பம் தான் மிகப்பெரிய சாமி. அப்ப குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும், குடும்பத்தோடு ஒன்றாக சாப்பிடணும். அப்ப ஒன்றாக அப்பா அம்மா சாப்பிடுவாங்க. அப்ப ஒரு அப்பா எவ்வளவு சாப்பிடுவாரு, தம்பி எவ்வளவு சாப்பிடுவான், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா கம்மியா சாப்பிடுற அப்படின்னு அக்கா கேட்பாங்க, அம்மா கேட்பாங்க, ஏமா கம்மியா சாப்பிடுற அப்படின்னு கேட்பாங்க. இவங்க தட்டு அவங்க சொல்லுவாங்க, சாப்பிடவே. அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய
தமிழர் வாழ்வியல் முறையிலிருந்து நாம் மாறுபடுவதுதான் காரணமாக இருக்கிறது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை சரி செய்வது எங்கிருந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன சொல்ல முடியாது, யாருக்கு என்ன கடமைன்னு சொல்லும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒளிமான் அரிச்சம் மூழ்கி கடிலிருந்து பெயர்ந்த காமையத்து கடனி. ஒரு ஆண் சிங்கம் எப்படி இருக்கணும்னா வீரம் படத்துல இருக்கா இல்லையா? யாரு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தலை நீ யாரா எங்க அடிச்சாலும் திருப்பி 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 கூட ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறிய நாய் மாதிரி கேட்பான். அது மாதிரி ஒரு இளைஞன் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய அக்காவுக்காகவோ அண்ணனுக்காகவோ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு தியாகம் செய்து கொண்டு எவ்வளவோ பேர் இருக்கிறார். அப்படி போருக்கு போய் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணுவான்? ஒளிவால் அரிச்சம ஒழுங்கி கடிதத்து வைத்த தாளையத்து கடனே. அந்த ஒளி பொருந்திய வாளை எடுத்துக்கொண்டு போய் ஆயிரக்கணக்கான யானைகளை வெட்டி வீழ்த்தி சென்ற ஒரு வீரம் பொருந்திய அவர்களால் யார் இருக்க வேண்டும்? இளைஞர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சங்க காலத்தில் இருந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் வீரம் இருக்கிறது, ஆண்களுக்கும் வீரம் இருக்கிறது. ஏன்னா ஒரு வாழ்வியல் தேவை. ஒரு ரோட்ல போறோமா திடீர்னு என்னைக்கு எப்ப வெள்ள வந்து தெரியாது, காட்டாட்டு சிங்கப்பூர் எப்ப காட்டுல தாக்கமே தெரியாது. அப்போ ஒரு பெண் கிரகத்துக்கு போகலாம், இல்ல ஒரு காட்டுக்கு வயல்ல வைக்க போகலாம். அப்போ ஒரு சிங்கப்பூரி கூட என்ன பண்ணலாம்? வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி ஹலோ எங்க இருக்கீங்க வாங்கன்னு சொன்னா புள்ளி வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்ணாது இல்லையா? அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்னைக்கு வீரம் அவசியமாக இருந்தது இல்லையா? ஒரு பெண் வந்து சொல்றா, முதல் நாள் நம்ம எல்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். முதல் நாள் தன்னுடைய கணவன், அடுத்த நாள் தந்தை எல்லாரும் போர்ல விழுந்து போன போது கூட தன்னுடைய சின்ன பையனை கூட என்ன பண்றா? போர் தனக்கு வீரம் இருந்தது. இன்னைக்கு நம்மகிட்ட வீரம் குறைந்து விட்டது இல்லையா? அந்த வீரத்தை நாம் என்ன பண்ணணும்? மறுபடியும் செல்போனை தூக்கி போட்டு நம்ம வீரத்தை பெண்கள் வாழ்ந்த வேண்டும். உங்கள்கிட்ட நான் ஒரு அழகான விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீரம் வீரம்னா முதல்ல யாருக்கு சொல்றோம்? ஆண்களுக்கு தான் சொல்றோம். நம்ம பெண்கள் வீரம் இல்லாதவர்களா அப்படின்னா அறிவியல் சொல்கிறது பெண் தான் அதிகமாக வீரம் மிக்கவள் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. நான் சொல்ல மாதிரி கோச்சுக்காத நேரம் இல்லையா? நான் சொல்லல, அறிவியல் சொல்கிறது. அப்ப போர் வீரம் ஆண்கள் சொல்றோம். அப்ப ஒரு சிவனை வழிபட்டு போருக்கு போலாம்ல, ஒரு பெருமாளை வழிபட்டு போருக்கு போலாம்ல. நீங்க பாகுபலியில பார்த்துருக்கீங்க, யார் வழிபட்டு போருக்கு போவோம்? கொற்றவைக்கு ஒரு பெரிய காளி வச்சிருப்பாங்க. அந்த காளியை வணங்கி தான் போருக்கு போவோம். நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, வெளிநாடுகள்ல கூட பெண்ணை வழிபட்டுக் கொண்டு இருப்பாங்க. காளி, கொற்றவை, துர்க்கை என்ன பேரெல்லாம் சொல்லலாம். ஒரு பெண்ணை வழிபட்டு விட்டு தான் போருக்கு போகிற மரபு நம்முடைய தமிழ் மரபு. தமிழ் சமூகத்துக்கு பேரு தாய்மொழி சமூகம் பேரு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் பெண்கள். பெண்கள் என்ன பண்ணணும்? தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய அண்ணனுக்கு, தம்பிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்கள் வீட்டில் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நம்ம குடும்ப சிஸ்டம் இல்லையா? அது பிளவு குடும்ப பிரச்சனை ஏற்படும். இன்னைக்கு பெண்களுக்கான பிரச்சனைகளா இருக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கான பிரச்சனைகளா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் எங்க மாறுகிறது? நான் எதாவது சொன்னேன், தமிழ் பண்பாடு மாற்றப்படுவதற்கான காரணம் தான். அப்ப தமிழ் பண்பாடு எங்க மாறுபடுகிறது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு சிதைவடைகிறது. அப்ப சிதைவடையும் பொழுதுதான் இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம என்ன பண்றோம்? எதிர்கொள்கின்றோம். அப்ப இதையெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய பழமையான இலக்கியங்களை நாம் படிக்க வேண்டும். அதுக்காக தொடர்ந்து நான் அதுவே படிச்சுட்டு தான் போதுமா சரணம் இல்லை இல்லையா? அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதான் மரபுன்னு சொல்றோம் இல்லையா? டாபிக் என்ன போட்டு தமிழ் பண்பாட்டு மரபு. அப்ப நம்முடைய முன்னோர்கள் ஒரு வாழ்வியல் முறையை இன்னைக்கு நீங்க லேப்ல எப்படி டெஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி பல முறை 100 முறை டெஸ்ட் பண்ணி தான் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய சாராம்சம் எங்க இருக்கு அப்படின்னா, ஒருவேளை அன்னைக்கு நம்ம இருந்தா நம்ம சொல்லிட்டு போயிருப்பாங்க சரிங்களா? அப்ப யார் கொடுத்து போயிருக்காங்க? இலக்கியங்களை கொடுத்து போயிருக்காங்க. அப்ப அந்த இலக்கியங்களை நாம் படிக்க வேண்டும். அது என்னவா இருந்துச்சு? அன்னைக்கு எழுதுகிற மற்றும் எழுதப்படுகிற பொருள் கண்ணு எழுதுனாங்க, உடச்சு எழுதுனாங்க, தோல் எழுதுனாங்க, இப்படி நிறைய பொருள் இருக்கு இல்லையா? எழுதப்படுகிற பொருளுக்கு ஏற்ப கவிதை வடிவம் என்னவா இருந்துச்சுன்னா ஷார்ட்டா சொல்லும் சரிங்களா? இன்னைக்கு நீங்க ஃபில்டர் பிளேட்ஸ் மேல போயிருந்தாங்க இல்லையா? அவங்க வந்து பூரி சாப்பிடல, சப்பாத்தி சாப்பிடல, ஒரு டேப்லெட் தான் சாப்பிட்டாங்க. காலையில் ஒரு டேப்லெட், மதியம் ஒரு டேப்லெட், நைட்டு ஒரு டேப்லெட். தமிழ்ல சூத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா? சுருக்க சொல்லி
விளங்க வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம கவிதை வடிவம் அது பேர் மரபு கவிதை அப்படின்னு பேர். அப்ப சின்னதா சொல்லி அது நிறைய விஷயங்கள் சொல்றது. இதுதான் தொடக்க கால கவிதை மரபாக இருந்தது. நம்ம எல்லாரும் தெரியும் வெண்பா, ஆசைப்பா, கணிப்பா, வஞ்சிப்பா இல்லையா? எல்லா பாவம் அதான் சொல்லியிருந்தாங்க. சித்தப்பா பெரிய பாவம் அதான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? எல்லா பாவனைகளும் அதைத்தான் சொல்லப்பட்டிருந்தது. சார் கதை சொல்றது எப்படி சார்? கவிதை சொல்றது. அன்னைக்கு வேற வடிவம் இல்லை. சரிங்களா? அன்னைக்கு வேற வடிவம் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க? கதை சொல்வதாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை சொல்வதாக இருந்தாலும் சரி, நல்ல கருத்துக்களை சொல்வதாக இருந்தாலும் சரி, மரபு கவிதை என்கிற வடிவத்தில் சொன்னார்கள். நீங்க 10 பாட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? 103 அடியிலிருந்து 782 அடி வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் மிகப்பெரிய கதை. சிலப்பதிகாரம் ஒரு மிகப்பெரிய கதை. ஆனால் என்ன பண்ணாங்க? எல்லாருமே மரபு கவிதை வடிவில் தான் சொல்ல வேண்டியிருந்தது. ஏன் சார் நீங்க கேட்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், போனா நோட்ஸ் போட வேண்டியிருக்கு, இல்ல எங்க மேடம் சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் புரியவே மாட்டேங்குது சார் அப்படி என்ன பண்ணலாம்? அன்னைக்கு இருந்த வடிவம் அது. அப்ப தொடக்க காலத்தில் பேப்பர் கிடையாது. வேற ஒரு காரணம் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படிக்க வேண்டிய அவசியம் வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேப்பர் இல்லை. நம்ம பேப்பர் இல்லாத போது 4 வரியில சொல்லணும், இல்ல 2 வரியில திருத்தல் சொல்லணும், 1 வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரு பேர் அதுக்கு பேப்பர் இருந்தா என்னவா இருந்திருக்கும்? எங்க சார் சொல்லுவாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிக்கும் போது நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் கைட் இருக்கு, எதுக்கு எதாவது சொல்ல முடியும். ஆனா அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? மாணவர்களுக்கு உங்களை மாதிரி அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அப்ப அவங்க மறக்க கூடாது. எப்படி மறக்காம இருக்க முடியும்? ஒரு எதிரி ஒரு எட்டிராஜர் மாதிரி வாடாய வச்சு வாழக்கா வச்சு அப்படின்னு வச்சு சொச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சொன்னா தற்கொலை மாதிரி பத்திக்கிறீங்க. சின்ன சின்ன பசங்க வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டமா படிக்கிறது கஷ்டமா. அப்ப எதிரி மூளை இயல்பு சரி அது ஒரு அணி இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஈஸியா நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக என்ன பண்ணாங்க? மரபு கவிதை அன்னைக்கு இருந்த வடிவம் இருந்தது. பக்தி எதை சொன்னாங்க? அதுவுமே அதுதான் சொன்னாங்க. நான் கேட்டேன் எங்க சார் இந்த தொல்காப்பியத்தை வந்து எந்த பாவையில் இருந்தாங்க? நமக்கு பெரிய குரல் நண்பர் 2 அடி முன்னே இருக்காரு. ஆனா தொல்காப்பியத்துக்கு ஒரு பெருக்குள்ளே உருவாக்கும் ஒரே வரிதான். அப்ப ஒரு வரி என்ன சொல்றது அப்படின்னு எங்க சார் சொன்னாரு. யாமனைக்கு சமீபத்தில் பாரதி இருந்து தமிழரசர் வாங்கப்பட்டது அவருடைய நெறியாளர் என்று அவர் சொன்னது அது நுட்பா யாப்பு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு மரபு வகை இருந்துச்சு. வெண்பா, ஆசைப்பா, கணிப்பா, வஞ்சிப்பா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு புத்தகம் சீவன் சிந்தாமணி விருத்தப்பா அப்படிங்கிற பாவனையாக எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கி இவ்வளவு நேரம் அமைதியாக பொறுமையாக காட்டுக் கொண்டவர் அனைவருக்கும் நன்றி பாராட்டி